ஹலோ கைஸ், தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். ரஷ்யாவிலேருந்து இந்த எஃபிஆர் பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு நிறையா பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன், சரிங்களா? நான் அவங்க எல்லாருமே கேட்ட கேள்வி ஒன்று தான் திரும்ப ஸ்டூடெண்ட் விசாவில் வர முடியுமா, வந்தால் போலீஸ் பிடிப்பாங்களா, ஒர்க் பண்ண முடியுமா, இது லீகலா இல்லீகலா? ஆல்ரெடி 1008 பேர் இதை தான் கேட்குறீங்க. நான் சிம்பிளாக ஸ்டூடெண்ட் விசானா என்னங்கிறத சொல்லிடுறேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கிற பையன், வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் இப்போ உள்ளே வரீங்க, 1 மந்தில் உங்களுக்கு விசா எடுத்து உள்ளே கொண்டு வந்தோடனே நீங்கள் ஒர்க்குக்கு போக மாட்டீங்க. ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணுங்க. ஸ்டே பண்ண பிறகு உங்களுக்கு காலேஜில் வெக்கேஷன் பீரியட் வாங்குவோம். வெக்கேஷன் பீரியடில் இவங்க ஒரு 2 மந்த்ஸ்க்கு வெக்கேஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் நம்ம சேர்ப்போம். அங்கே போனே 60 டேஸில் உங்களுக்கு டிஆர்சி கார்டு கிடைக்கும். அந்த டிஆர்சி கார்டு 1 இயர் வேலிடிட்டி. அந்த 1 இயர் வேலிடிட்டியை வச்சு நீங்கள் ஒர்க்கு பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? அந்த 1 இயர் முடிஞ்ச பிறகு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறது புரியுது. அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, 1 இயர் முடிஞ்ச பிறகு அந்த 2 இயர்ஸ் இருக்குல்ல, மொத்தம் 3 இயர்ஸ் கோர்ஸ். அந்த 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெனுவல் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு. மற்றபடி இதில் என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் ரஷ்யன் லாங்குவேஜ் இங்கே வரீங்க, ஒரு 6 மந்த்ஸில் ரஷ்யன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் ஓரியன்டட் பர்சன், இல்லை நீங்கள் ஒரு ட்ரக் டிரைவரு, இல்லை நீங்கள் ஒரு செஃப்பு அப்படின்னா, நீங்கள் ஷியோராக இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் தேடி வேலைக்கு போகலாம். ஈஸியாக ஜாப் மாற்றிக்கலாம். உங்களோட சேலரி ஹைக் ஆகும். 70,000 நிற்காது. இதுதான் கான்செப்ட்டு. பட் இதுக்கு கேட்கலாம், 3 லட்ச ரூபாவில் பண்ணித்தராங்க, 3 லட்ச ரூபா பண்ணித்தராங்கன்னா அவங்களாம் 1 இயர் கோர்ஸ்க்கு ஃபீஸ் கட்ட மாட்டாங்க. 3 மாதத்துக்கு ஃபீஸ் கட்டுவாங்க. இங்கே வந்த பிறகு நீங்கள் உங்கள் சம்பளத்துலேருந்து டிடக்ட் பண்ணி தான் ரெனுவல் பண்ணணும். இதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. பட் நான் இங்கே ரியாலிட்டியில் இருக்கேன். என்னோடய பிரதர் எனக்கு என்ன பண்ணித்தராரு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன். 1 இயருக்கு ஃபுல் ஃபீஸ் கட்டினீங்கன்னா 2 வருஷத்துக்கு உண்டான ரெனுவல் ஃபீஸ் நம்ம எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். ஸோ அதுதான் இங்கே உள்ள இது. மற்றபடி ஸ்டூடெண்ட் விசாவுக்கு யாரெல்லாம் வரலான்னு கேட்டிங்கன்னா, 40 ஏஜுக்குள்ளே இருக்கிற பர்சன், 18 ஏஜிலேருந்து 40 ஏஜுக்குள்ளே இருக்கிற பர்சன் நீங்கள் தாராளமாக வரலாம் ஸ்டூடெண்ட் விசாவில். அதுக்கு மேலே இருக்கிற பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா வர முடியாது. பிகாஸ் இமிக்ரேஷனில் கொஸ்டின் கேட்பான், இதுக்கு மேலே நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஸ்டூடெண்ட் விசாக்கு உள்ள டிஆர்பி கார்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அது கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க, கொடுப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம வெயிட் பண்ணி அதை வாங்கிக்கலாம். அது வாங்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணி நம்ம சர்வே ஆகிக்கலாம். இங்கே பீப்புள் ரஷ்யன் லாங்குவேஜ் பேச மாட்டாங்க. பிகாஸ் ரஷ்யன் லாங்குவேஜ் அவங்களோட மொழி. நம்ம அவங்க நாட்டுக்கு வந்திருக்கோம்னா நம்ம தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகணும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம வீடு கிடையாது இது. நம்ம தான் ஒவ்வொன்றுமே கற்றுக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். மற்றபடி ஸ்டூடெண்ட் விசாவில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. எதுவுமே பயப்படாதீங்க. அந்த பயங்கிறது இருக்கக்கூடாது. இருந்தோம்னா நம்ம இங்கே சர்வே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், cheer up guys. And then ஒர்க் பர்மிட்